மீடியா ஃபெதர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி உங்க லைரா வந்துட்டேன். அண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால தான்டா வீடியோ போட முடியல. அண்ட் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டோரி புடிச்சிருந்தா. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்னால தான் 400 சப்ஸ்கிரைபர்ல இருந்த நம்ம இப்போ 1K ரீச் பண்ற லெவலுக்கு போயிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். எஸ் வந்ததே லேட். இதில வளவலன்னு உன் கதை வேற கேட்கணுமான்னு நீங்க பேசுறது எனக்கு கேட்குது. அதனால நான் ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிரல. இன்னைக்கு வந்து நம்ம டாப் JK ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி சியோல்லேயே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டோட பையன் தான் நம்ம ஜியோன் ஜங்குக். அது மட்டும் இல்லாம அந்த மேன்ஷன்ல ஒரு ரூல் இருந்தது. யார் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், யாரா இருந்தாலும் ஜியோன் ஜங்குக்க மட்டும் எதிர்த்து பேசவே கூடாது. ஜங்குக் 28 வயசான யங் பையன். ஆனா, இவ்ளோ சின்ன வயசுலயே மொத்த பிஸ்னஸ் வேர்ல்டையும் தன் கைக்குள்ள கொண்டு வந்துட்டான். பார்க்கறதுக்கு அமைதியா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அது மட்டும் இல்லாம, அந்த பிஸ்னஸ் எம்பையரா இருக்கிற அந்த ஃபேமிலியோட ஒரே வாரிசு. இருக்கிற சொத்து, பிஸ்னஸு எல்லாத்துக்கும் அவன் தான் அதிபதி. எல்லாரும் அவன பார்த்து பயப்படுவாங்க. ஆனா ஒருத்தன தவிர, அது நம்ம கிம் தயாங் தான். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? டீ கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான். சார், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. டேபிள்ல பிளேட் அரேஞ்ச் பண்ணான். எக்ஸாக்ட்லி 8:00. ஜங்குக் டைனிங் ஹால்குள்ளே வந்தான். பிளாக் ஷர்ட், டார்க் ட்ரௌசர்ஸ். ஃபோனில் பிஸ்னஸ் கால் பேசிகிட்டு இருந்தான். ஓகே, மீட்டிங்கை 3 மணிக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்தான். காஃபி கப்பை அவன் முன்னாடி வச்சான். கப்பை எடுத்துகிட்டு, காஃபி? எஸ் சார். ரொம்ப இனிப்பாக இருக்கே. சாரி சார், நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். வெயிட். என்ன சார்? நீ வேணா இதை குடிக்கிறியா? ஏன் சார் கேட்குறீங்க? இல்லை, கேட்டேன். சார், நான் காஃபி குடிக்க மாட்டேன். அப்புறம் எப்படி காஃபி ரொம்ப இனிப்பாக இருக்குன்னு நான் சொன்னோடனே நீயும் கரெக்டாக சொன்ன. அது டெய்லி நீங்கள் இதே கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறீங்க. தயாங் அப்படியே அந்த கப் எடுத்துகிட்டு கிச்சனுக்கும் போயிட்டான். அவன் போகும்போது ஜங்குக் லிப்ஸில் ஒரு சின்ன ஸ்மைல் வந்துச்சு. முறையாக அவன் கேட்ட கேள்விக்கு பயப்படாமல் ஒருத்தன் பதில் சொல்லியிருக்காங்கிறது தான் அந்த சிரிப்போட அர்த்தம். ஈவினிங் ஜங்குக்கோட ஃபேமிலி டைனிங் ஹாலில் இருந்தது. ஜங்குக், நெக்ஸ்ட் மந்த் பிஸ்னஸ் சமிட்க்கு முன்னாடி மேரேஜ் அலையன்ஸ் ஃபைனல் பண்ணிடலாம். பா, எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. ஜங்குக், அப்பா சொல்கிறத கேளு. நான் கேட்ட வரைக்கும் போதும். நான் எல்லாமே கேட்டுட்டேம்மா. அந்த பொண்ணு நல்ல ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு. எப்படியோ இருக்கட்டும், நல்ல ஃபேமிலி, நல்ல பொண்ணு. எனக்கு எதுவும் வேணாம். பாரு ஜங்குக், இந்த கல்யாணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் தான் நம்ம கம்பெனியோட எதிர்காலமே இருக்குது. ஓ, கம்பெனியோட எதிர்காலம். அப்போது நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ண ரிலேஷன்ஷிப்பில் வாழ மாட்டேன். என்னோடய ரிலேஷன்ஷிப், என்னோடய பார்ட்னரை நான் சூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் சொல்கிறீங்கங்கிறதுக்காக யாரோ ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவன் கத்திட்டு அங்கேருந்து போயிட்டான். ஆனால் டோர் பக்கத்தில் ட்ரே எடுத்துட்டு நின்றுட்டே இந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டான். சாரி சார். எவ்வளோ நேரம் இங்கே நிற்கிற? இல்லை, டீ கொண்டு வந்தேன். வச்சுட்டு போ. இப்போது அகைன் ஜங்குக் தயங்க தான் பார்த்துட்டு இருந்தான். அவனோட எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அன்றைக்கி நைட் ஜங்குக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். கமெண்ட். சார், உங்கள் ரூமில் லைட் ஆனில் இருந்தது. டின்னர் சாப்பிடல. இல்லை, எனக்கு பசிக்கல தான். ஓகே சார், அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயம் போக திரும்பினான். தயம், என்ன சார்? நீ ஏன் என்ன ஜங்குக்னு
கூப்பிட மாட்டேங்கிற? சாருன்னு தானே கூப்பிடணும். எல்லாரும் என்ன அப்படி தான் கூப்பிடுறாங்க. ஆனால் நான் இங்கே வேலை செய்கிறேன். அப்போ உங்களை சாருன்னு தானே கூப்பிடணும். ஸோ நீங்கள் வேலை செய்கிறதா அதுக்கு என்ன இப்போ? இல்லை, என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு முதலாளி, நான் இந்த வீட்டில் வேலை செய்கிறவன், அவ்வளோதானா? அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புகிறான். டே, என்னை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், இல்லை இவன் ரொம்ப டஃப்பாக இருக்கான்னு யோசிக்கிறியா? ஆமாம், ஆனால் எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் ரொம்ப மோசமானவர் இல்லை அப்படின்னு சொல்ல ஜங்குக் சிரிச்சா. குட் நைட் டே. குட் நைட் சார். இப்போது ஜங்குக் அப்படியே அவன் சேரில் சாஞ்சிட்டே, ஏன் மற்றவங்கள மாதிரி என்னை பார்க்க மாட்டேங்கிறான்? எல்லாரும் என்னை ஜியோனா பார்க்குறாங்க, ஆனால் இவன் மட்டும் என்னை ஜங்குக்காக பார்க்குறானோ அப்படின்னு. அண்ட் டவுன் ஸ்டேர்ஸ் கிச்சன் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு மேன்ஷனை விட்டு வெளியே வந்தான். அவனுக்கு அப்போ தெரியல இந்த மேன்ஷன் அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் மாற்ற போகுதுன்னு. நெக்ஸ்ட் மார்னிங் ஜியோன் மேன்ஷன் எப்பவும் போல் பிஸியாக தான் இருந்தது. ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸ்டாஃப், செக்யூரிட்டி எல்லோரும் பிஸ்னஸ் டின்னருக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. கிச்சனில் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது மேனேஜர் வந்துட்டு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் சார். மிஸ்டர் ஜியோனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன். குட். ஜங்குக் டைனிங் டேபிளில் உட்காந்து லேப்டாப்பில் இமெயில்ஸ் செக் பண்ணிகிட்டு இருந்தான். பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டோட அப்படியே கொண்டு வந்து அவன் டேபிளில் வச்சா. பிரேக்ஃபாஸ்ட்டா? நேற்று நான் ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொன்னேன். ஆமாம். ஏன்? உங்களுக்கு ஆன்சர் வேணுமா? ஆமாம். நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்காம அவங்க என்ன செய்யணும்னு டிசைட் பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் கெட்டவரெலாம் கிடையாது. இது என்ன பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கா? இருக்கலாம். மேன்ஷன் ஃபுல்லாக லைட்ஸ் பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தது. ஜங்குக் பேரண்ட்ஸ் நிறைய பிஸ்னஸ் ஃபேமிலிஸை அந்த பார்ட்டிக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஹேனரின்னு ஒருத்தையும் இருந்தா. ஹேனர் தான் ஜங்குக் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணு. ஐ மீன் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் ஆசைப்படுற பொண்ணு. ஏன் ஜங்குக் பக்கத்தில் வந்து ஸ்மைல் பண்ணான். ஜங்குக், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம். நீ மாறவே இல்லை. நான் மாறிட்டேன். அப்புறம் அப்பா அம்மா ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க தான் ஏதோ பிளான் பண்ணுறாங்க, நான் இல்லை அப்படின்னு சொல்ல எரினோட ஸ்மைலே அப்படி மறந்துடுது. எரின் தயாங்க பார்த்துட்டு, அவன் யார்? தயம் ஸ்டாஃபா? ஆமாம். அப்போது அவங்ககிட்ட குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்லலாம்ல அப்படின்னு சொல்ல டைம் இதை கேட்டுட்டு லைட்டாக நோட் பண்ணிட்டு எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போது இதை பார்த்துட்டு இருந்த ஜங்குக்கோட ரியாக்ஷன் மொத்தமாகவே மாறிடுச்சு. எரின், அவன்கிட்ட இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காத. நான் அவன்கிட்ட குடிக்கிறதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் தானே கேட்டேன். தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் முகத்தை திருப்பிக்கிட்டான். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க, ஆனால் அவங்க யாருக்காகவும் ஜங்குக் இப்படி பேசினதே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் தயங்காக பேசினான். அன்னைக்கு நைட் தயம் கையில் நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்டு ஹால்வேல நடந்துட்டு இருந்தான். அப்போது திடீர்னு ஒருத்தர் அவங்க கையில் ஒரு கிளாஸ் ஸ்லிப் ஆகிடுச்சு.
அது அப்படியே கீழே விழுந்த உடைய சத்து கேட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. ஒரு கிளாஸ் உடைஞ்சு அந்த ஃப்ளோரில் சிதறி கிடந்துச்சு. தயாங் உடனே குனிஞ்சு அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். ஐம் சாரி, தெரியாமல் விழுந்துடுச்சு. அவன் அந்த உடைஞ்ச கண்ணாடி துண்டை எடுக்கிறதுக்குள்ள ஜங்குக் அவன் கையை பிடிச்சிட்டான். வேண்டாம், அதை எடுத்தனா உன் கையில் கட் ஆகிடும். இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன், நான் க்ளீன் பண்ணுறேன். வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செக்யூரிட்டியை கூப்பிட்டு அதை க்ளீன் பண்ண சொன்னான். தயாங் இன்னுமே ஜங்குக் அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தான். ஜங்குக்கும் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு மெதுவாக அவன் கையை எடுத்துட்டு நீ ஓகேவான்னு கேட்க தயாங்கும் நான் ஓகே தான் அப்படின்னு சொன்னான். இப்போது ஜங்குக் தயாங் விரலில் இருக்கிற ஒரு சின்ன ரெட் மார்க்கை பார்த்தான். அதில் அவன் கையில் ரத்தம் வர்றது தெரிஞ்சதும் ஏய் ரத்தம் வருது, ஒன்றும் இல்லை சார் வான்னு சொன்னேன். எங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் சார், வேலை இருக்குது சார். வேலை எங்கேயும் போயிடாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், 5 நிமிஷம் தான், வா. என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. ஜங்குக் தயாங்க் அடிப்பட்ட இடத்துல மருந்து போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருந்தான். சார், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு இல்லையே. ஆமாம், அப்புறம் ஏன்? எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்ல தயங்கால் எதுவும் பேச முடியல. அப்புறம் இன்னொரு விஷயம், கேர்ஃபுல்லாக இரு. சரி சார், இனிமேல் நான் கேர்ஃபுல்லாக இருக்க ட்ரை பண்ணுறேன். அப்புறம் டே ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் எல்லாத்துக்கும் நீயே சாரி சொல்லிட்டுருக்காது. ஆனால் அது என் வேலை தானே சார். இல்லை, எனக்கு நீ வேலை செய்கிறன்றதை விட உன்னை ஒரு பர்சனாக தான் நான் பார்க்குறேன், நார்மல் பர்சன். இதை ஜங்குக்கிட்டேருந்து தயங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டான். தேங்க்யூ சொல்கிறான். அப்போது ஜங்குக் இப்போவும் சார் தானா? ஆல்வேஸ் அப்படின்னு சொல்ல ஜங்குக் தலையாடிட்டே அப்படியே தயங்க பார்த்து சிரிக்கிறான். ஜங்குக்கு ஒரு விஷயம் புரியுது. இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் அவன் ஃபேமிலிக்கு எது கரெக்டாக இருக்கும், அவன் கம்பெனிக்கு எது கரெக்டாக இருக்கும், அவன் பேருக்கு எது கரெக்டாக இருக்கும்னு தான் அவன் சூஸ் பண்ணியிருப்பான். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணியிருக்கான். சிம்பிள். ஏன்னா அவனை கேர் பண்ணுறது பிடிச்சதுனால சூஸ் பண்ணான். அதே மாதிரி தயாங்க அவன் எப்படி சூஸ் பண்ணான்றது என்றைக்கு ஒன்றும் அவனுக்கு தெரியல. நெக்ஸ்ட் மார்னிங் ஜங்குக் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தயன் கேஷுவலாக எப்பவும் போல் பிரேக்ஃபாஸ்ட்டையும் டேபிளில் வச்சுட்டான். பிரேக்ஃபாஸ்ட் சார். உட்காரு. சார்? நானா? நீதா, உட்காரு. கொஞ்சம் யோசிச்சுட்டே சேரில் போய் உட்காந்தான். சாப்பிட்டியா? இல்லை. ஏன்? ஒர்க் இருந்துச்சு. பார், சாப்பிடாம உன்னை யாரும் வேலை பார்க்க சொல்ல, புரியுதா? ஆமாம், நீங்கள் தானே நேற்று சொன்னீங்க ஐ ஆம் அ பர்சன் பிஃபோர் ஐ ஆம் அன் எம்ப்ளாயின்னு. ஆமாம், அப்போது எம்ப்ளாய்க்கு ஆர்டர் பண்ணக்கூடாது. சாரி சார். சாப்பிடு. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தயாங் கார்டனில் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தான். ஜங்குக் ஆஃபீஸ்க்கு போகும்போது விண்டோ வழியாக பார்த்தா கார்டனர் கிட்ட ஏதோ சிரித்து பேசிகிட்டு இருந்தான். அவனோட எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
ரிலாக்ஸா, ஹாப்பியா. இதை பார்த்து ஜங்குக்கும் தண்ணி அறியாமல் சிரிக்க ஆரம்பிச்சா. சார், ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் காரில் ஏறி போயிட்டான். இப்போ ஜங்குக்கோட அப்பா மறுபடியும் மேரேஜ் பேச்சை தான் எடுத்தார். ஆனால் ஜங்குக்கு அதில் விருப்பமே இல்லை. இப்போ அவங்க அப்பா ஒரு ஃபைலை டேபிளில் வச்சுட்டு, என்னோட ஃபேமிலி நம்மளோட அப்கமிங் பிஸ்னஸ்க்கு ரொம்பவே முக்கியம். பா, என் லைஃப் உங்களுக்கு விளையாட்டாக தெரியுதா? உங்கள் பிஸ்னஸ் டீலுக்காக நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஜங்குக், வர வர நீ ரொம்ப பிடிவாதம் பண்ணுற. இருக்கலாம்ப்பா. அந்த பையன் தயங்க்கு என்ன? இல்லை, உன்னை பார்த்தா அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அவன் இங்கே வேலை செய்கிறான், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அவ்வளோதானா? ஆமாம். பார், உனக்கும் அவனுக்கும் இருக்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ ஜங்குக். இதோ இந்த டேபிளில் உட்காந்துருக்காங்கல்ல, நீங்கள் இருக்கிற இதே டேபிளில் இருக்க முக்கால்வாசி பேரை விட அவர் ரொம்ப நேர்மையாக இருக்கா. ஜங்குக், பா, வேணாம், விட்டுருங்க, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்போது தயான் ஒரு ஓல்டு ஸ்டோரேஜ் ரூமில் தான் இருக்கான். ஒரு ஸ்மால் பாக்ஸ், அதில் கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஓல்டு ஃபோட்டோகிராஃப், அதில் இருக்கிறது அவன் அம்மாவோட ஃபோட்டோ. அவங்களுக்கு பின்னாடி ஜியோனோட ஃபேமிலி மேன்ஷன். மா, நான் சீக்கிரமாக உண்மையை கண்டுபிடிப்பேம்மா. உனக்கு வந்து கெட்ட பேரை நான் சீக்கிரமாக சரி பண்ணுறேன் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது டோர் ஓப்பன் ஆகுது. சார், நீங்கள்? இல்லை சார், அது கொஞ்சம் க்ளீனிங் சப்ளைஸ்லாம் எடுக்க வந்தேன். இங்கேயா? நீ ஓகேவா? பார்க்க ரொம்ப நர்வஸாக இருக்க. ஒன்றும் இல்லை சார். பார், உனக்கு எதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லலாம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ தயம் தான். தயம் தனியாக இருக்கும்போது என்னை சாரன் கூப்பிட்றேன், ஜங்குக்னே கூப்பிடலாம். ஜங்குக் அப்படின்னு தயம் கூப்பிட்டதும் முதல் முறையா ஜங்குக்கோட உதட்டில் ஒரு சிரிப்பு வந்துச்சு. டெரஸில் நிற்கிற பார்த்த ஜங்குக் அவன்கிட்ட கேட்டான், என்ன ஆச்சுன்னு. என்ன தூங்காமல் இருக்க? அது ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வரல. ஆமாம், நீ எதுக்கு இங்கே வேலை செய்கிற? எதுக்கு சார் பண்ணுவாங்க? எனக்கு காசு வேணும், அதனால தான். ஆனால் நீ இங்கே வந்ததுக்கு வேறு ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா நீ ஒரு வேலை இருக்கலாம், என்கிட்ட சொல்லுவியா? கண்டிப்பாக ஒரு நாள் சொல்கிறேன். நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்? ஏன்னா எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் தயம், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். இப்போது என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, தயங்கோட அம்மா இதே மேன்ஷனில் தான் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வேலை பார்த்தாங்க. ஆனால் திடீர்னு அவங்க ஏன் அந்த மேன்ஷனில் வேலையை விட்டு போனாங்கன்னோ, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னோ யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் தயம் அந்த உண்மையை கண்டுபிடிக்க ஒரு மெய்டாக இந்த மனுஷனுக்குள்ளே வந்திருக்கா. அது யாருக்கும் தெரியாது.
தயங்க பொறுத்த வரைக்கும் தான் அம்மா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் தயங்க அங்கே வந்தான். இப்படியே நாட்கள் போக தயங்கம் யாருக்கோ தெரியாமல் அடிக்கடி அந்த ரூம்குள்ளே போயிட்டு தான் இருந்தான். ஒரு நாள் வழக்கம் போல் அந்த ரூமில் அவன் அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே எதாச்சியாக ஜங்குக் வந்துட்டான். அந்த ஃபோட்டோவை மறைக்கலான்னு பார்க்கும்போது ஜங்குக் அதை பார்த்து என்னன்னு கேட்க, இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாத தயம் எல்லா விஷயத்தையும் ஜங்குக் கிட்ட சொன்னான். இதை பாரு தயம், கவலைப்படாத. உனக்கு யார் இருக்காங்களோ இல்லையோ, நான் இருக்கேன். உன் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவனோட ஃப்ரெண்டு ஜிமினை வர சொல்லி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறான். அப்போது ஜிமினும், மச்சான் அதெல்லாம் பிரச்சனை இல்லைடா, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். சரிடா, ஆனால் எப்படி? அதுக்கு ஆள்கள் இருக்காங்க மச்சான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயமோட அம்மாவை பற்றி விசாரிக்கவும் ஆரம்பித்தான். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அதாவது ஜியோன் மேன்ஷன்லேருந்து அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 3 நாள் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஆனால் அவங்க ஏன் அட்மிட் ஆனாங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்ற ரெக்கார்டை மட்டும் யாரோ வேணும்னே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தேடி இருக்காங்க. ஐ மீன் ஒரு லாஸ்ட் பேஜ் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. மச்சான், இதை பார்த்தா உனக்கு சஸ்பிஷியஸாக தோணலை? இது யாரோ பிளான் பண்ண மாதிரி இருக்கு. டெஃபினெட்லி மச்சான், அப்படி தான் இருக்கும். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஜங்குக், அப்போது அம்மாவை பற்றி கவலைப்படாத தேவம். எல்லா தப்பு பண்ணுறவனும் தனக்கே தெரியாமல் ஒரு தடயத்தை விட்டு போயிருப்பான். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைக்கும். கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கிறேன். கவலைப்படாது. ஓகே. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக், தயம், ஜிமின் 3 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் சாய், அதாவது ஜியோன் கம்பெனியோட மேனேஜர் தான் கூப்பிட்டான். மிஸ்டர் சாய், உடனே ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க. எஸ் சார். உங்களுக்கு கிம்ஹேஜ்னா ஞாபகம் இருக்கா? அது பல வருஷம் ஆயிடுச்சு. ஏன் அவங்க போனாங்க? அது அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. ஏன்? அது ஏதோ பர்சனல் ரீசன் சார். ஆனால் ஃபைலில் அந்த மாதிரி இல்லையே. இந்த கம்ப்ளைண்ட் இதுக்கு என்ன அர்த்தம்? அது பழைய விஷயமா இருந்தாலும் அது மறக்கிற விஷயம் இல்லையே. அப்போது நீ தான் அவங்கள ஃப்ரேம் பண்ணியிருக்கல? இல்லை. அப்போ சொல்லு. நான் எல்லாமே சொல்லிட்டேன் சார். என்னை பாரு. நீ எதுவும் பண்ணலன்னா இப்போ ஏன் பயப்படுற? உன் கண்ணில் இருக்க பயம் உன் உடம்புல இருக்க நடுக்கத்தை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஸ்டோரேஜ் ரூமில் டாக்குமெண்ட்ஸை சர்ச் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அவன் கையில் ஒரு என்வலப் கிடச்சிது. அதில், ஏஜென்ட், இதை யார்கிட்டையும் சொல்லாத, அன்றைக்கி நடந்தது என்னான்னு கொஞ்சம் உன் பையனை நினச்சி பாரு அப்படியே எழுதியிருந்தது. அதை பார்த்ததும் தன்னோட கை நடுங்க ஆரம்பிச்சு. அவன் லெட்டரை திருப்பி பார்த்தா அதில் ஜாய்னு சிக்னேச்சர் இருந்தது. மிஸ்டர் ஜாய். அப்போது அவன் பின்னாடி டேன்னு ஒரு வாய்ஸ். பார்த்தா ஜங்குக். அதை ஹைட் பண்ணலான்னு பார்த்தா
ஆனால் ஜங்குக் அதை பார்த்துட்டான். அதுக்கப்புறம் ஜங்குக் அந்த என்வலப்பை வாங்கி பார்க்க ஆரம்பித்தான். உங்கள் அம்மாவை வேணும்னே மிரட்டி வேலையை விட்டு போக வச்சுருக்காங்க. ஏன் அது எனக்கு தெரியல, ஆனால் கண்டுபிடிக்கலாம். ஜங்குக், இந்த உண்மை வெளியே வந்துச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு உங்கள் ஃபேமிலியில் யாராவது இதாக பண்ணியிருப்பாங்களா? யார் என்ன பண்ணாலும் தெரியல, ஆனால் அப்படியே நடந்தாலும் நான் உனக்கு துணையாக தான் இருப்பேன் தயம். உனக்காக. நம்ம ஃபேமிலியில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், ஆனால் நாம் என்ன தேர்ந்தெடுக்கணுன்றத அதால் முடிவு பண்ண முடியாது. இப்போது ஜங்குக்கோட தோளில் மெதுவாக சாய ஆரம்பித்தோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யாரையும் முழுசாக நம்பாத தயம் ஜங்குக் நம்பி அவன் தோளில் சாய்ச்சிக்கிட்டான். இதெல்லாம் சாய் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அவன் கண்ணில் ஒரு பயம் தெரிஞ்சுது. ஏன்னா அவன் திருடின பணத்தை விட அவன் மறைச்ச உண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகுதுன்னு. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா ஜியோன் ஃபேமிலி 2ஆ உடைச்சிருந்தான். சாய்க்கு நல்லாவே தெரியும். மச்சான், என்னடா சொல்லு, ஏதாவது கண்டுபிடிச்சியா? மச்சான், ரெக்கார்டில் நான் இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். இது அந்த ஹாஸ்பிட்டல், ரைட்? ஆமாம், ஆனால் அதில் ஆக்சிடென்ட்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு மச்சான். வாட்? ஆக்சிடெண்ட்டா? ஆமாம், ஆனால் என்ன போலீஸ் ரிப்போர்ட்டில் ஆக்சிடென்ட்னு இல்லை, பட் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டில் ஆக்சிடென்ட்னு இருக்கு. அப்படின்னா இது யாரோ பிளான் பண்ணி அவங்கள கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ இதை சொல்கிறதுக்காக எனக்கு டைமை தேட ஆரம்பித்தான். கிச்சன், கார்டன், ஸ்டாஃப் ரூம். இப்போது டைம் ஃபைனலி ஒரு பியானோ ரூம்குள்ளே தான் இருந்தான். டே ஜங்குக், உன் அம்மா பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன? 15 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்? ஏன்? அஃபிஷியல் ரெக்கார்ட் ஆக்சிடென்ட் சொல்லுது, பட் போலீஸ் ரிப்போர்ட்டில் ஆக்சிடென்ட்னு இல்லை. அப்புறம் அட்டெம்ப்டட் அசால்ட்டுன்னு இருக்கு. ஐ மீன் உங்கள் அம்மாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதான் ரெக்கார்ட் சொல்லுது. அது எப்படி? இம்பாசிபிள் ஜங்குக். ஐம் சாரி. ஏன் எங்கள் அம்மா இதை கூட என்கிட்ட சொல்லாமல் மறைச்சாங்க. ஒரு வேளை உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு கூட அவங்க நினச்சிருக்கலாங்க. இதை கேட்ட தயங்கு கை காலெலாம் உதறுது. ஜங்குக், உன்னோட ஃபேமிலிக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? எனக்கும் தெரியல. அன்னைக்கு அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஜங்குக் தயம் சீக்கிரட்டாக போனேன். ரிசப்ஷன் ஓவர் ஃபைல்ஸும் செக் பண்ணேன். ஃபைனலாக ஒரு ரெக்கார்டு கண்டுபிடிச்சாங்க. கிம்ஹெச்சா, நீ அவங்க பையன் தானே அப்படின்னு கேட்க டைம் ஆனோன்னு சொல்ல. எனக்கு அவங்க ரொம்ப ஞாபகம் இருக்கு. என்ன நடந்துச்சு? அவங்க அம்மா ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. எதை பற்றி? அவங்க ஒரே ஒரு விஷயத்த தான் திருப்பி திருப்பி சொன்னாங்க. என் பையனை அவங்க கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு. யாரு? அது யாருன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அவங்க ஒரு பேரை மட்டும் சொன்னாங்க. யாரு? ஜாய். சரி, நம்ம
கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை பார்க்க முடியுமா? ம். முக்கியமான பழைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் போலீஸ் ஆர்ச்சிவ்க்கு. ஓகே. ஜங்குக், ம் ஃபைலில் லாஸ்ட் பேஜ் மிஸ் ஆகிருக்கு பாரு. அது யாரோ வேணும்னே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் தான் உண்மை மறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நைட் அகைன் மேன்ஷனில் ஜங்குக்கும் தயங்கும் மேன்ஷனுக்கு திரும்பி வந்தாங்க. டயர்டாக டெரஸில் நின்னேன். தயம், நீ ஓகேவா? இல்லை, எனக்கு ஏதாச்சும் நடந்துட்டா என்ன பண்ணுவ ஜங்க்? இல்லை, அப்படி எதுவும் நான் நடக்க விட மாட்டேன். அண்ட் நீ இந்த மாதிரி பேசுகிறத என்னால் கேட்க முடியாது. உங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சோ அதே விஷயம் உனக்கும் நான் நடக்க விட்டுற மாட்டேன். என்னை ஏன் இவ்வளோ கேர் பண்ணுற ஜோக்கா? ஏன்னா யூ ஆர் த ஒன் ஐ சூஸ். இதெல்லாம் மேன்ஷன் என்ட்ரன்ஸில் ஷாலினியில் பேசிகிட்டு இருக்கிறத இவங்க 2 பேருமே பார்க்கல. அவன் ஃபோனில் ஒரு மெசேஜை டைப் பண்ணான். தே ஃபவுண்ட் த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட். கொஞ்சம் செகண்ட்ஸில் ரிப்ளை வந்துச்சு. தென் இட்ஸ் டைம் டு ஃபினிஷ் வாட் வி ஸ்டார்டட் 15 years ago. அப்படின்னு சொல்ல ஜாய் ஃபோனை பேக்கெட்டில் வச்சுட்டான். அன்னைக்கு கிளைண்ட் ஜங்குக்கு தூக்கம் வரல. மிஸ்டர் ஷாய்க்கு வந்த மெசேஜ் பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் டேக்கு டேன்சர் இருக்கலான்னு மட்டும் அவனுக்குள்ள ஒரு உணர்வு சொல்லிகிட்டே இருந்தது. அவன் ஃபோன் எடுத்து டேக்கு மெசேஜ் பண்ணான். வேற அறிவுன்னு. ஸோ தயம் நான் ரூமில் தான் இருக்கேன்னு மெசேஜ் போட ஜங்கு ஜஸ்ட் சும்மா செக் பண்ண தான் கேட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு தெரியாது ஆல்ரெடி மேன்ஷனுக்கு வெளியே ஒருத்தங்க இவங்களை நோட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. டே யூஸ்வலாக கிச்சனுக்குள்ளே வந்தான். ஆனால் அன்றைக்கு மேன்ஷன் அட்மாஸ்பியர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டேன். மேனேஜர்கிட்ட என்னாச்சு இன்றைக்கி எவ்வளோ செக்யூரிட்டி? இல்லை, எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். டே ஏதோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் திரும்பும்போது டீயோட கண்ணு சாயோட கண்ணு டீ மேலே தான் இருந்தது. அவன் கண்ணில் தெரிஞ்ச பயத்தை தயமும் பார்த்தான். இப்போ தயமோட ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துச்சு. பாஸ்ட்டை பற்றி தேடாதன்னு. அடுத்த மெசேஜ், உங்கள் அம்மா அமைதியாக இருக்காது ஒரு காரணத்தினால தான். நீ இதை திருப்பியும் தேட ஆரம்பித்தா இதில் ஹர்ட் ஆக போகிறது ஜங்குக் தான். ஜங்குக் அவனுக்கு ஃபர்ஸ்ட் தாட் ஜங்குக்கை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் வந்துச்சு. தயம் அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணான். டே ஜங்குக்கோட ஆஃபீஸ்க்குள்ளே தான் போனான். ஜங்குக், நான் போகிறேன். என்ன? இந்த வீட்டை விட்டு நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். உன்னை எதாவது சொன்னாங்களா? இல்லை. அப்புறம் ஏன்? நான் இங்கேருந்து போகிறது தான் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. இல்லை, நீ இங்கேருந்து போகக்கூடாது ஜங்குக். நீ பயந்து போயிருக்கேன்னு தெரியும். இல்லை, என்கிட்ட போய் சொல்லாத. எனக்கு தெரியும் உனக்கு என்ன மெசேஜ் வந்திருந்தாலும் உனக்கு எப்படி அப்போது உனக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. அதனால தான் நீ இதை டிசைட் பண்ணியிருக்க, கரெக்ட்? ஜங்கு அந்த மெசேஜையும் படித்தான். அதுக்கப்புறமா
செக்யூரிட்டி ஃபுட்டேஜை ஓப்பன் பண்ணும்போது யாரோ 2:17 AM ஓல்டு ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. அந்த பர்சன் பிளாக் ஹூடியும் போட்டிருந்தான். இதெல்லாம் பார்க்க ஜங்குக்கும் தயங்கும் ரொம்ப வியர்டாகவே இருந்தது. அவங்க இவன் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு தடவை கிடச்சிது. அது ஒரு சில்வர் ரிங். மிஸ்டர் சாய் அதே சில்வர் ரிங் தான் போட்டிருந்தான். மச்சான், அப்போ இதுக்கு பின்னாடி சாய் தான் இருக்காரா? தெரியல, ஆனால் நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேட ஆரம்பித்தாங்க. தயங்கும் அந்த ஓல்டு ஸ்டோர் ரூம்குள்ளே போகும்போது அவங்க அம்மா ஃபோட்டோகிராஃப் முன்னாடி ஒரு ஓல்டு பேப்பரும் இருந்தது. அதில் ஒரு வேளை உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நீ யோசிக்காமல் ஜியோனோட வாரிசை நம்பன்னு எழுதியிருந்தது. இப்போ தான் தயாங்க்கு எல்லா விஷயமும் கனெக்ட் ஆச்சு. ஜங்குக், அந்த ஹாஸ்பிட்டலில் மிஸ்ஸிங் ஆன ரெக்கார்ட், இந்த மேன்ஷன், ஃபேமிலி எல்லாமே. தயாங் என்ன நினச்சான்னு தெரியல. அடுத்த செகண்ட் ஜங்குக் ரூமுக்கு போனான். ஜங்குக்கும் தயாங் வரதை பார்த்துட்டு டீன்னு கூப்பிட்டான். அடுத்த செகண்ட் தயாங் ஓடி போய் ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டான். ஜங்குக், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாது, எனக்கு பயமாக இருக்கு. நான் விட்டு போக மாட்டேன் தயாங், என்னை நம்பு அப்படின்னு சொல்லி ஜங்குக் தயாங்கை கம்ஃபர்ட் பண்ணான். அன்னைக்கே தயாங்கோட ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. அவனும் எடுத்தான். ஹலோ, யார் பேசுகிறீங்க? நான் உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட். நான் எப்படி நம்புறது? அந்த மிஸ்ஸிங் ஹாஸ்பிட்டல் பேஜ் என்கிட்ட தான் இருக்குது. உனக்கு உண்மை தெரியணும்னா நான் சொல்கிறேன், எனக்கு நீ தனியாவா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தயாங் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். ஆனால் ஜங்குக்கோட டேபிளில் மட்டும் ஒரு சின்ன நோட் எழுதி வச்சுருப்பான். ஜங்கு எப்போ போல் தயாங்க தேடுறான், பட் அவன் இல்லை. இன்ஸ்டெட் அங்கே ஒரு ஸ்டிக்கி நோட். அதில் நான் உண்மையை தேடி போகிறேன் ஜங்குக், சாரி உன்கிட்ட சொல்லாமல் போகிறேன் அப்படின்னு எழுதியிருந்தது. ஜங்குக் அந்த இடத்த ட்ரேஸ் பண்ணி பார்த்தான். ஆனால் அங்கே நடந்ததே வேற. அவன் உள்ளே போனதும் அந்த வேர் ஹவுஸ் ரொம்ப இருட்டாயிடுச்சு. டே அப்படின்னு ஒரு வாய்ஸ். இப்போ தயாங்க யாரோ பிடிச்சி வச்சுருந்தாங்க. அவன் என்னை விட்டுருங்கன்னு கத்திட்டு இருந்தான். அப்போது தயாங்கன்னு ஒரு வாய்ஸ். அது எப்போவும் அவன் கேட்குற குரல், அதுவும் அவன் ஜங்குக்கோட குரல். நான் இங்கே தான் இருக்கேன். திடீர்னு லைட் ஆன் ஆச்சு. ஜங்குக் ஓடி போய் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு அந்த பேஜ் முக்கியம் இல்லை, எனக்கு நீதான் தேவை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரிப்போர்ட், அதில் ஹேஜன் கொடுத்த விட்னஸ், அதாவது ஜியோன் மேன்ஷனில் காணாமல் போன பணத்தை ஹேஜன் திருடிட்டானதா சாய் எல்லாரையும் நம்ப வச்சுருப்பான். ஆனால் இதை அவன் தனியாக பண்ணலை, இன்னொருத்தர் கூட சேர்ந்து தான் பண்ணியிருக்கான். இதில் அவங்க அப்பாவும் உடந்தேன்னு ஜங்குக்கு தெரியல. அதுக்கப்புறம் அங்கே அவனுக்கு ஒரு க்ளூ கிடச்சிது. அதை போய் ஓல்டு பியானோ சவுண்ட் அங்கே போய் பார்த்தா அதில் ரெக்கார்ட் பண்ண ஒரு ஃபைல் இருந்தது, ஜஸ்ட் லைக் அ பென் ட்ரைவ். அதை போடும்போது ஜாய் அப்புறம் இன்னொருத்தர் பேசுகிறதும் ஜங்குக்கோட அப்பா இருக்கிறதும் தெரிஞ்சுது. அப்பா, நீ இன்னும் அதை நம்பிட்டல உன்னோட லீகல் அட்வைசர் சொன்னதை? ஆமாம் ஜங்குக், என்னை யாரும் தெரியுதா? உங்கள் அப்பாவோட நம்பிக்கை நட்சத்திரம், உன் கம்பெனியோட லீகல் அட்வைசர். எனக்கு உண்மையாக இருக்கிறத விட எனக்கு பணம் தான் முக்கியம்னு பட்டுச்சு. அதான் எனக்கு தேவையான பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் அக்கௌண்ட்லேருந்து எடுத்தேன். ஆனால் அதை அந்த சாய் கண்டுபிடிச்சிட்டா.
அதை உங்கள் அப்பா கிட்ட சொல்ல முயற்சி பண்ணேன். நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், கேட்கல. கடைசியாக அவளை கொல்ல கூட நினச்சேன். ஆனால் தப்பிச்சிட்டா. அவளுக்கு வயசு கெட்டி போல அப்படின்னு சொல்ல தயவுக்கு இதை கேட்க கேட்க டியர்ஸாக வருது. ஏன்னா தன்னை காப்பாற்றிக்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் அந்த பியானோவில் இருந்த நோட்டில் இன்னொரு லைனுமே இருந்தது. டே, உனக்கிட்ட இந்த லெட்டர் கிடச்சிருக்குன்னா நீ ஜங்குக்கு நம்பு. அண்ட் எனக்கு நடந்ததுக்கும் ஜங்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவனை நம்ப, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த யூஎஸ்பி ட்ரைவில் இருந்த எல்லா க்ளூவையும் ஜங்கு கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் உண்மையை சொல்லி ஹைஜன் மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க நிரபராதின்னு நிரூபிச்சிட்டான். அதுக்காக தயாவும் ஜங்குக்கும் நிறைய போராடி இருப்பாங்க. கூட சேர்ந்து மிஸ்டர் சாயும் பண்ணியிருக்கார் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லை, ஹைஜன் ஜங்குக்கோட அப்பாவை நம்பியிருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கோட அப்பாவும் சேர்ந்து தான் மேலே இப்படி ஒரு பழியை போடுவாருன்னு அவ எதிர்பார்த்துக்கவே மாட்டான். அவருக்கு உண்மை தெரிஞ்சும் அவர் அதை மறைக்க தான் ட்ரை பண்ணார். ஏன்னா அக்கா ஜங்குக்கோட அப்பாவை மிரட்ட ஆரம்பித்தான். அதனால தான் அவரும் யூஸ் பண்ணவே இல்லை. நான் இந்த உண்மையை சொன்னால் தயவை கொண்டுடுவது மிரட்டினாருன்னு எல்லாத்தையும் அவங்க வாய்ஸ் ரெக்கார்டாக போட்டிருந்தாங்க. அதில் ஒரு ரிட்டன் ஃபோல்டர் இருந்தது. அதில் ஸ்கேன் டாக்குமெண்ட். அதில் அப்பாவோட ஜங்குவோட அப்பாவோட சிக்னேச்சர், காங்கோட சிக்னேச்சரும் இருந்தது. அப்புறம் ஷாவோட நேமும் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்கால ஏற்றுக்க முடியல. எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சும் ஒரு நிரபராதியை எப்படி தண்டிக்கலான்னு அவனுக்கு கோவம் வந்துச்சு. அவன் அப்பா கிட்ட போய் சண்டை போட்டு நியாயத்துக்காக போராடணும். அதுக்கப்புறம் தயாங் இதெல்லாம் தெரிஞ்சு ரொம்பவே அப்செட்டாகவும் இருந்தான். அவன் ஜங்குக் கிட்ட கூட எதுவும் பேசலை. ஜங்குக் பேச ட்ரை பண்ணும்போது தயாங் ஒரு வார்த்தை தான் சொன்னான், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஜங்குக்னு. தயாங்கும் நீ டைம் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் ஜங்குக் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சான். இப்போ தயாங் தான் உன் வீட்டில் உன் ஃபேமிலி எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. அவங்க பண்ணதுக்காக நான் உன்னை இழக்க விரும்பலை ஜங்குக். எனக்கு உன் கூட இருந்தால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக பாதுகாப்பாக இருக்கு. அந்த பாதுகாப்பு எனக்கு லைஃப் லாங் வேணும். கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஜங்குக் தான் தயாங் இனிமேல் நீ தனியாக இருக்க வேணாம். அதுவும் இன்னைக்கு நைட் ஏன் இல்லை சொல்லணும்னு தோணுச்சு. ஜலசாகரியா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது சர்வர் ரூமில் யாரோ அன்அஃபிஷியலாக நுழைஞ்சிருக்காங்கன்றது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்காக தான் எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பான். எடுத்துட்டான். ஆனால் ஜங்குக் புத்திசாலித்தனமா அதை இன்னொரு ட்ரைவில் காப்பி பண்ணி சிவன் கிட்ட கொடுத்துருந்ததுனால அவன் சர்வர் ரூமை ஃபேர் பண்ண வந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஃபைனலி என்ன ஆயிருக்கும், போலீஸ்கிட்ட சொல்லி அவங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் தயவோட அம்மா ஒரு நிருபராதி நிரூபித்தான்.
அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் யாருமே இல்லைன்ற மாதிரி இருந்த ஜங்குக் முறையாக தனக்கான வாழ்க்கை துணையாக தயங்க தேர்ந்தெடுத்தான். எல்லாரும் அவனை ஜியோனா பார்த்ததும் அவன் பார்வையை பார்த்தாலே பயந்து நடுங்கினவங்களும் தான் அதிகமாக இருக்கும்போது எந்த ஒரு பயமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜங்குக்கு அவ்வளோ அமைதியாக கேர் பண்ணி அவனுக்கு எப்போ என்ன வேணும் சாப்பிட்றதுலேருந்து அவன் டே டு டே லைஃப்பில் தேவைப்படுற ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்ச தயங்க தான் அவன் சூஸ் பண்ணான். இப்போ தயம் பால்கனியில் நிற்கிற ஜங்கு கிட்ட தான் போனான். ஜங்கு, தயம், தேங்க்யூ, இதுக்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல இப்போ ஜங்குக் தயங்க பார்த்த மாதிரி அப்படியே திரும்புகிறான். நான் உன்னை சூஸ் பண்ணது உன் லைஃப்பில் நடந்ததுக்காகவும் இல்லை இப்போ நடந்த விஷயங்களுக்காகவும் இல்லை. அப்புறம் ஐ சூஸ் யூ பிகாஸ் யூ ஆர் யூ. ஏன்னா என்னை பார்த்து நடுங்கினவங்க தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீ மட்டும்தான் எந்த ஒரு பயமும் இல்லாமல் சகஜமாக என்கிட்ட பேசின, என்னையும் சிரிக்க வச்ச. நீ நீயா இருந்த. அதனால தான் நான் அவனை சூஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு அது ஒரு நாள் என்னைக்கும் இது மாறாது. ஒருவேளை நான் உன்னோட எம்ப்ளாயியா இல்லை, நான் உன் வேலைக்காரன் இல்லைன்னா அப்போவும் என்னதான் சூஸ் பண்ணி வச்சோம்க்கா? ஆமாம், உன்னை சூஸ் பண்ணது மட்டும்தான் என் வாழ்க்கையில் எடுத்த சரியான முடிவு. அதை நினச்சி நான் எனக்கும் கவலைப்பட மாட்டேன். ஓகே. இப்போ ஜங்கு அவனோட ரிங் எடுத்து தயம் கையில் போட்டு விட்டான். ஆக்சுவலாக அது சார் எப்போவோ வாங்கிட்டாரு. பட் போடுறதுக்கு என்னவோ இன்னைக்கு தான் டைம் வந்துச்சு. ஜங்கு, நீ மட்டும் என்ன சூஸ் பண்ணல, நானுமே அவனை சூஸ் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச். லவ் யூ தயங்கா. இப்போ நான் அவனை விட்டுற மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேடா, இந்த ஸ்டோரி எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஐ ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூட சீக்கிரம் நம்ம 1K ரீச் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். லவ் யூ ஃபெதர்ஸ். பாய். இன்னொரு ஒன் ஷாட்டோட நாளைக்கு மீட் பண்ணுறேன். இல்லைனா நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுற டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.